வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 10 கிலோ ரைஸ் 15 கிலோ சிக்கன் வச்சு நம்ம சென்னை ஸ்டைல்ல பிரியாணி செய்வோம். அது ஈஸியாகவும் சூப்பராகவும் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம 1 கிலோ பட்டர் சேர்த்துருக்கோம், 6 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கோம். சரிங்களா? 10 கிலோ ரைஸுக்கு 1 லிட்டர் தான், 6 லிட்டர் ஆயில். நல்லா சூடாகட்டும், பட்டரும் நல்லா கரையட்டும். பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ 4 கிலோ வெங்காயம், பட்டை வகைகள் 10 கிராம், பிரியாணி 10 கிராம் அப்படியே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக வதக்கிக்கலாம். சரிங்களா? கூடவே ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சீக்கிரம் வந்து பொன் நிறமாக ஆகும். சரிங்களா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா அரை கட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கலாம். முதலே கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். நல்லா ஃப்ளேவர் வேற லெவலில் இருக்கு. இப்போ மிளகாய்த்தூள் 150 கிராம் தான் சேர்க்குறேன். சரிங்களா? இங்கே அதிகம் காரம் போட மாட்டாங்க, ஸோ 150 கிராம் போதும் அவங்களுக்கு. இதே நம்ம ரூமில் செஞ்சோம், இப்போ பல்காக நீங்கள் அங்கே செய்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் போட்டு செய்யுங்க. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நம்ம ஏரியாவில் பிரியாணி வந்து லைக் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில், அது மிளகாய்த்தூள் வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் நமக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 கிலோ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு வந்து 1 கிலோ இஞ்சி 1/2 கிலோ பூண்டு, அந்த அளவு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ 4 கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் தயிர், நல்லா கெட்டியான தயிர். இது கூடவே 100 கிராம் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரட்டும். சரிங்களா? மக்களே, 5 நிமிஷம் கொதிச்சு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு பாருங்க. இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சுடு தண்ணி தான், அளந்து சேர்த்துக்கலாம். மக்களே, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துடலாம். சரிங்களா? மக்களே, நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா ஸ்கின்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன். 15 கிலோ சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே, சிக்கனை சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் சிக்கன். அப்புறம் உடனே ரைஸை சேர்த்துடலாம். சரிங்களா? சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷத்தில் வெந்துடும் சிக்கன். மக்களே, நல்லா கொதிக்குது பாருங்க. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உப்பு புளிப்பு காரம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா உப்பு கம்மியாக தான் இருக்கும். நம்ம 5 விரல் தான் உப்பு போட்டோம். இப்போ இன்னும் 5 விரல் அடங்குற மாதிரி உப்பு போட்டுட்டு ரைஸை போட்டுடலாம். 10 நிமிஷம் சிக்கன் வெந்துடும். நான் பாயில் அடிச்சு கோழி தான், சீக்கிரம் வெந்துடும். அதனால் டென்ஷன் ஒன்றும் இல்லை. ஸோ டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு ரைஸ் சேர்த்துருவோம். சரிங்களா? மகளே, உப்பு சேர்த்தாச்சு. உப்போட லெவல் எப்படி இருக்கும்னா, உப்பு கரிகிற மாதிரி இருக்கணும். உப்பு அதிகமாக இருக்கும் ஃபீல் ஆகணும்.
அப்பதான் நம்ம ரைஸ் போட்டோடனே தம் விட்டாக்க ரைஸ்லயும் உப்பு இறங்கி கரெக்டான லெவல்ல இருக்கும். சரிங்களா? உப்பு வந்து கரெக்டா இருக்குதுச்சுன்னா விட்டுறாதீங்க. உப்பு கறிகிற மாதிரி போடுங்க. அப்பதான் ரைஸ் போட்டாக்க லெவலா இருக்கும். சரிங்களா? இப்ப ரைஸை சேர்த்துடலாம். மக்களே, பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மக்களே, ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போ லெவல் பண்ணிக்கலாம். தண்ணி லெவல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அரிசி வந்து மூழ்கி இருக்கணும். சரிங்களா? நல்லா பபுள்ஸ் வரட்டும். உடனே தம் விட்டுடலாம். ஓகே மக்களே, நல்லா பபுள்ஸ் வருது பாருங்கள். இப்போ தம் விட்டுடலாம். 20 நிமிஷம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓவன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்க, வேற லெவலில் அப்படியே அரிசி பூத்துருக்கு பாருங்க. ஃப்ளேவரே வேற மாதிரி இருக்கு மக்களே. இன்னைக்கு தரமா சாப்பிட போறேன் வேற லெவல்ல. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். அரிசி எடுத்து காட்டல. அப்படியே பொல பொல பொலன்னு இருக்கு பாருங்க மக்களே. சிக்கன் பீஸ்லாம் பாருங்க அப்படி எப்படி இருக்குன்னு. அடா 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 ஃப்ளேவரே அடி தூக்குது. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மக்களே. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். மக்களே, நம்ம பிரியாணி பாருங்க வேற லெவல்ல கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. கலரை பாருங்க மக்களே. வெறும் ரெட் சில்லி போட்டு மட்டும் தான் எடுத்தேன். கலர் பாருங்க அப்படியே தூக்கலா இருக்கும் வேற லெவல்ல. மேரே ஸ்டைல் சிக்கன் பிரியாணி மக்களே, வேற லெவல்ல இருக்கு ஃப்ளேவர்ல. இன்னைக்கு வச்சு வெளுன்னு வெளுக்க போறேன். நீங்களும் சமைச்சு நல்லா வெளுத்து கட்டுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.